ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் அருண், வயது 28. சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை தான். தினமும் கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். அப்போது என் எதிர் வீட்டில் இருக்கிற ஆண்டி கரெக்டாக அவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தனி வசீகரம் இருக்குது. அந்த வீட்டில் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தினமும் கிளம்பும்போது 2 பேரும் ஒருத்தர் பார்ப்போம். ஆனால் பேசினதே கிடையாது. மனசுக்குள்ளே அவங்க மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனால் என்னவோ அவங்க கூட பேசவே முடியல. அன்றைக்கி ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு வழக்கம் போல் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அந்த ஆண்டி இன்னும் வெளியில் வரல. என்னவா இருக்கணும்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன யோசனை. அவங்க வரலையேன்னு ஒரு ஏமாற்றம். அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை ஓட்டிக்கிட்டு அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சடார்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தா அங்கே அந்த ஆண்டி நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. வழக்கமாக 2 வீலரில் போகிறவங்க அன்றைக்கி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம், அதே சமயம் ஒரு சந்தோஷம். வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அவங்கக்கிட்ட போய் பேச இதுதான் சரியான நேரம்னு மனசுக்குள்ளே உறுதியாக எடுத்துக்கிட்டு தயக்கத்தோடு வண்டியை அவங்க பக்கம் திருப்பினேன். வண்டியை அவங்கக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டு, என்னங்க ஆச்சு? தினமும் வண்டியில் தானே போவீங்க, இன்றைக்கி என்ன பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் தயங்கிட்டு, ஒன்றும் இல்லை அருண், வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதான் கடையில் விட்டு வந்திருக்கேன், அதனால தான் இன்றைக்கி பஸ்ஸில் போகலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஜான்சன்னு முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கு எதுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாங்க நான் உங்களை ஆஃபீஸில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். முதல்ல அவங்க ஐயோ அதுக்கு என்ன, பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க, நான் பஸ்லேயே வந்துடுறேன்னு கொஞ்சம் கூச்சத்தோடு சொன்னாங்க. ஆனால் இத்தனை நாள் மனசுக்குள்ளே இருந்த இந்த ஆசையை ஒரு சின்ன வாய்ப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இதில் என்னங்க இருக்குது, வாங்க லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வற்புறுத்தி கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் யோசித்தவங்க அப்புறம் ஒரு மெல்ல சிரிப்போட சரிங்கன்னு சொல்லிவிட்டு என் பைக்கில் ஏறி உட்காந்துட்டாங்க. அவங்க பின்னாடி உட்கார்ந்து வந்த அந்த நிமிஷம் எனக்குள்ள ஏதோ ஒரு புதிய உற்சாகம். இத்தனை நாளாக அவங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு நினச்சேன், அதுக்கே வழி கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி என்னோடய வண்டியிலேயே அவங்கள ஏற்றிக்கிட்டு போகிறேன். அந்த நிமிஷத்தை நான் அவ்வளோ ரசித்தேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கலான்னு வண்டியை மெதுவாக எடுத்தேன். வண்டியை மெதுவாக ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட பேச முடியலையேன்னு இருந்த அந்த தயக்கம் இப்போ மறைஞ்சி போச்சு. சரி, இதுதான் சான்ஸ், இந்த வாய்ப்பு விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே உறுதி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக போனதுக்கப்புறம், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தயங்கி கேட்டேன். முதல்ல அவங்க கொஞ்சம் யோசித்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன தயக்கத்தோட என் பேர் சுதா அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே மனசுக்குள்ளே ஒரு குஷி. உடனே பேர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே சுதா அப்படின்னு நான் சொன்னதும் அவங்க லைட்டாக வெக்கப்பட்டு சிரித்தாங்க. அந்த சிரிப்பிலேயே என் பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உங்கள் கம்பெனி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் முன்னாடியே ட்ராப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும், நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, நான் வழி சொல்கிறேன், நம்ம 2 பேரும் கிளம்பும்போது தினமும் பார்ப்போம், ஆனால் இன்றைக்கி தான் முதல் முறையாக பேசுகிறோம், இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாளாக மாறிடுச்சு. அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த வழியிலேயே போய் அவங்க ஆஃபீஸ் வாசலில் வண்டியை நிறுத்தினேன். ஒரு சின்ன புன்னகையோடு உள்ளே போனாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி என் ஆஃபீஸுக்கு போனேன். ஆனால் என் மனசு முழுக்க அவங்கக்கிட்ட பேசின அந்த சில நிமிடங்கள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் காலையில் கிளம்பும்போது அவங்க பைக்கில் வருவாங்க தான் எதிர்பார்த்தேன். ஆனால் வரல. அன்றைக்கும் வண்டி ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பாங்கன்னு என் மனசு சொல்லிச்சு. அந்த வாய்ப்பை ஏன் விடணும்னு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமாக பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போனேன். நான் நினச்ச மாதிரியே அவங்க அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நேராக வண்டியை நிறுத்திட்டு, என்னங்க சுதா, இன்றைக்கி வண்டி ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டு அவங்கள என் வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்புனேன். இப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து நடந்துச்சு. தினமும் காலையில் ஒரு சின்ன பயணம், கொஞ்சம் பேச்சுன்னு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம். ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்களாம். அதை கேட்டதும் எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உலுக்கிடுச்சு. என் பசங்க 2 பேரும் ஃபாரினில் படிக்கிறாங்க அருண். என் கணவர் வேறு திருமணம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு வலியோடு சொன்னாங்க. அவங்க நிலைமையை கேட்டு மனசுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் இனி இவங்களுக்கு நான் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷமும், அவங்க மேலே ஒரு ஆழமான அன்பும் பாசமும் என் மனசில் அரும்ப ஆரம்பிச்சது. அவங்க மேலே இருந்த அந்த ஈர்ப்பு இப்போது ஒரு அழகான அக்கறையாக மாறிடுச்சு. சுதாவின் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்,
அவங்க கவலைகளை மறக்கடிக்க வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு உறுதியான எண்ணம் வந்துச்சு. அவங்களுக்கும் என் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால தான் நான் எப்போ கேட்டாலும் தயக்கம் இல்லாமல் என் வண்டியில் வராங்க. அன்றைக்கி ஒரு நாள் நாம் ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு கூப்பிட்டேன். அவங்களும் சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. ஷாப்பிங் சாப்பிட்றன்னு அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. திரும்ப வரும்போது அவங்க கூட பேசிக்கிட்டு வண்டியை ஓட்டுனதில் எதுலேயுமே கவனம் போகலை. பேச்சின் சுவாரஸ்யத்தில் முன்னாடி ஒரு பெரிய வேகத்தடை நான் கவனிக்கவே இல்லை. வண்டி வேகத்தடை மேலே ஏறி குதிச்சப்போ அவங்க ஒரு பக்கம் மட்டும் உட்காந்துருந்தா சமாளிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏனோ தெரியல, 2 பக்கமும் காலை போட்டு உட்காந்துருந்தாங்க. வண்டி குதித்த வேகத்தில் அவங்க பின்னாடி அப்படியே முன்னாடி வந்து என்னை கெட்டியாக கட்டி பிடிச்சிட்டாங்க. திடீர்னு நடந்த அந்த அதிர்ச்சியில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் உடம்பு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஆனால் மனசுக்குள்ளே அந்த தொடுதல் ஒரு மின்சாரத்தை உண்டாக்கிடுச்சு. உடனே வண்டியை ஓரம் நிறுத்திட்டு, சாரிங்க சுதா, பேசிகிட்டே இருந்த பதட்டத்தில் வேகத்தடையை கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு பதறி போய் சொன்னேன். ஆனால் சுதா, பரவாயில்லைங்க அருண், விடுங்க, நானும் தானே பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னை விட்டு தள்ளி உட்காருவாங்கன்னு தான் பார்த்தேன். அதே இறுக்கமான பிடிமானத்தோடு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க கட்டி பிடிச்சிருந்த அந்த கதகதப்பு என் முதுகில் தெரியுது. அதோட அவங்க உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. எனக்குள்ளே வேறு ஏதோ ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சது. வண்டியை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சூழல் ஒரு மாதிரியான பதட்டமும் அதே சமயம் ஒரு நெருக்கமான இறுக்கத்தினால நான் அதிகமாக பேசாமல் அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டேன். அவங்க இறங்கி உள்ளே போனப்போவும் அந்த பிடிமானத்தோட நினைப்பு தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் என் ரூம்குள்ளே வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. இது வரைக்கும் அவங்க மேலே ஒரு அன்பு மட்டும்தான் இருந்ததுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவங்க மேலே ஒரு ஆசையும் வர ஆரம்பிச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அருண் மற்றும் சுதாவோட இந்த அழகான பயணத்தில் முதல் பகுதி இதோட முடியுது. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் சந்திப்பு எப்படி இவ்வளோ பெரிய நெருக்கமாக ஒரு பிணைப்பாக மாறிடுச்சுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் கதையோட ரொமான்டிக் சீனு, அப்புறம் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம்.